Hi friends, welcome back to my Gathri Avarna Time channel. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னடா Gathri Avarna Time போய் கேமிங் வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா தான் ஒரு சேஞ்சுக்காக நான் வந்து இப்போ வந்து கார் ஃபார் சேல் அப்படின்ற கேம் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து இது ப்ளே பண்ணேன். ஸோ இப்போ வந்து அதோட கண்டினியூஷன் தான் நான் வந்து போடுறேன். பட் நான் வந்து இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு கார் வாங்கி அது ரிப்பேர்லாம் சரி பண்ணி விற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு கார் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. பட் அதை நம்ம தொடச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு விஷயம் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்ன தர இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. இது வந்து ட்ராவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்து நெய்பர்ஹுட்னால் கார்லாம் விற்கிற இடம். கார் மார்க்கெட்னா அங்கே நிறைய கார் இருக்கும். அங்கே எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் கேஸ் ஸ்டேஷன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃபியூல் ஃபில் பண்ணுறது. ரெட் கேஃப் வந்து அது வந்து நம்ம டேப் அந்த மாதிரி கூட வாங்க போகலாம். காஃபீஸ். கேரவான் வந்து நம்ம நைட்டு வந்து ஒரு நைட்டு இருட்டாயிடுச்சுன்னா நம்ம போய் தூங்கலாம். ஆக்ஷன் வந்து அதுவும் கார் வாங்குற இடம் தான். ஃபஸ்ட் நான் வந்து நெய்பர்ஹுட் வந்து போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டேன். ஸோ என்னடா இது வந்து கார் விற்பாங்க, ஆனால் இங்கே வந்து யாருமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா எல்லா காரையும் நானே வாங்கிட்டேன். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு அவ்வளோ கார் டிரைவிங் வராது. ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஓட்டிகிட்டு போவேன், தெரியாதாலும் நான் வந்து ஷெட்டுக்கு விட்டுருவேன். ஸோ இதுக்கு வந்து எந்த ரிப்பேரும் இல்லையா, நான் ரிப்பேர் பண்ணிடுவேன். பட் நம்ம வந்து இதை இப்போ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். நம்ம ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது தான். என்னோடய ஆஃபீஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா காத்ரி ஷோரூம். ஸோ ஓகே, இங்கே வந்து போக முடியாதா? ஓகே, ஸோ நம்ம வந்து பின்னாடி வந்து போனோம். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த மாதிரி இந்த கேம் வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த கேம் வந்து ஸ்டார்டிங்கில் தெரியவே தெரியாது. பட் எனக்கு வந்து இந்த கேம் விளையாட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு கார் அவ்வளோவா ஓட்ட தெரியாதுன்னு. ஸோ என் கார் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டு. ஸோ நம்ம கண்டிப்பாக ஷெட்டுக்கு விட்டு தான் ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார் இருக்குது. என்கிட்ட வந்து காசு அதிகமாக இருந்தது அப்படின்றதுனால நான் வந்து கார் வந்து வாங்கிட்டேன். ஒரு நெய்பர்ஹுட் ஃபுல்லாகவே நம்மளோட கார் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கார் இப்போ தான் வந்து ஓட்ட எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோவா கார் ஓட்ட தெரியாது இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து யாருக்கெல்லாம் கேமிங் வீடியோஸ் நிறைய வேணுன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்து இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து நான் வந்து போட போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நடுவில் வந்து அவ்வளோவா வீடியோஸ் வராது, அவ்வளோவா மோஸ்ட்லியாக வராது. மோஸ்ட்லி போட்டுருவேன். ஏன்னா எனக்கு வந்து December 16th எக்ஸாம் வருது. ஸோ அதுக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ முடிஞ்சாலும் ஒரு 6:30, 7, 8, 9க்கெல்லாம் வீடியோ போட்டுருவேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக என்னோடய ஆஃபீஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா காத்ரி ஷோரூம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் நம்மளோட கார் எடுத்துகிட்டு போய் ஷெட்டில் விடணும். இந்த மாதிரி நிறைய கார் இருக்கணும் நாங்கள் நெய்பர்ஹுட்டில். அது வேறு வாங்கணும். வாங்கியாச்சு, பட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த கார் கேம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. விளையாட இந்த கார் கேம் அடிக்ட் ஆகிட்டேன். உங்களுக்கும் இந்த கேம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விளையாடுங்க, ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் விளையாடுவீங்க. கொஞ்சம் நேரம் விளையாடுங்க, ரெஸ்ட் பண்ணிச்சு. நம்ம ஆஃபீஸ் வந்து வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ பார்க்கிங்கே வராது. ஸோ பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி இடிச்சிருக்கேன் போய் அப்படின்னு. பட் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சாலும் நான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கார் நல்லா ஓட்ட வருமானதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கார் வந்து பார்க் பண்ணிட்டேன். ஸோ ஆஃபீஸ் வந்து க்ளோஸில் தான் வச்சுருக்கேன்னா ஸோ ஆஃபீஸ் வந்து க்ளோஸில் இருக்குது. நம்ம வந்து டேபில் வந்து நம்ம எல்லாத்தையுமே செட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் நான் வந்து ஃபஸ்ட்டு கார் மார்க்கெட்டில் போய் செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் மார்க்கெட்டில் இன்னும் கார் நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ என்னடா கார் மார்க்கெட்னால் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இவங்கக்கிட்ட போய் ப்ரைஸ் கேட்கலாம். டாக்கன் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம போய் ப்ரெஸ் பண்ணணும். இவங்க வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா பார்கின் ஆப்ஷன் எனக்கு வந்து வரல. ஸோ பார்கின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். அந்த கார் வந்து 80,000ன்னு சொன்னாங்க. 69,000. ஃபஸ்ட் நம்ம இருக்கிற கார்லாம் கொண்டு போயிடலாமா? ஆனால் நம்ம அந்த கார்லாம் கொண்டு போய்ட்டு அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம்னா அதை வச்சு இருக்கிற காசுலாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு கார்லாம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இடத்துல அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஓகே, வாங்க இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு என்னோடய லட்சணம் தெரிஞ்சிருக்கு எப்படி நான் கார் ஓட்டுறேன்றது. சரி ஓகே வாங்க. இப்போ நம்ம வந்து கிளம்புறதுனா கரெக்டு. ஏன்னா நைட் ஆகிடுச்சுன்னா இருட்டாடும். அப்புறம் லைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வெளிச்சம்.
அப்படின்றதுனால நான் வந்து இப்போவே கிளம்பலாம்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ எத்தனை பேருக்கு வந்து என்னோடய சேனல் பிடிக்காது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து கரெக்டாக நான் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரூட் தெரியாது. நான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் நான் வந்து இந்த கேமே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மை சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு கேம் வந்து போடலான்னு இருக்கேன். எத்தனை பேர் போடலாம் வேணான்னு சொல்லுங்கள். அதாவது கமெண்ட்ஸ் வரலன்னா நானே வந்து வீடியோ போட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த கேமும் வந்து விளையாடி பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த காரை எல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த காரை நம்ம போய் சேல் பண்ணலாம். சேல் பண்ணிவிட்டு வர காசில் அதை அப்படியே வச்சுட்டு நம்ம போய் மறுபடியும் கார் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து டேரெக்டாக என்னோடய கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே போய் நம்ம காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிவிட்டு போய் ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கம்ப்யூட்டர்லாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது என்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லை. ஐ மீன் கம்ப்யூட்டர் இருந்தது, டேபு அதெல்லாம் இல்லை. ஸோ நான் வந்து காசு கொடுத்து சேர்த்து வச்சு வாங்கி தான் இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து வந்துருச்சு. ஸோ வெளியே ஒருத்தர் யாரும் நிற்கிறாங்களே பிளாக் கலர் கோட் போட்டு அப்படின்னு பார்க்காதீங்க. அவங்க வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க பெக்கராக இருந்தாங்க. அவங்க காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து அவங்களையும் நான் வந்து வேலைக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து காலையில் குப்பை எடுத்து போடுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த காரெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியுமா? அதோ கீழே ஒரு ஏரோ இருக்குல்ல, அது ப்ரெஸ் பண்ணி வந்து ஸ்பாஞ்ச் ஒன்று இருக்கும்ல, அது பண்ணிவிட்டு யூஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி சத்தம் வந்தால் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவும் அங்கே வந்து க்ரீன் கலர் ஃபுல்லாக ஃபில் ஆகணும். ஃபில் ஆகிடுச்சுன்னு நீங்கள் வந்து இது க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு வீடு மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம ஆஃபீஸ் தான். க்ளோஸில் இருந்தால் ரெட் கலரில் இருக்கும், ஓப்பனில் இருந்தால் க்ரீன் கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கார்லாம் துடைச்சிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்குது. க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை ட்ராப் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆரம்பிச்சு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபுல்லத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளே போய் இதோட ப்ரைஸு எல்லாமே செட் பண்ணிடுவேன். நைட் ஆகிடுச்சில்ல இப்போ என்ன பண்ணோன்னா நாம் இங்கேருந்து அப்படியே கேரவேனுக்கு போகணும். ஸோ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான். ஸோ அங்கே போயிட்டு ட்ராவல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கேரவன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காமிப்போம். ஸோ இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே போனோன்னா நம்மளோட கேரவன் வந்து இதுதான் என்னோடது. ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம வந்து இங்கே வந்து ஓப்பன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த பெட்டு மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதை வந்து ஸ்லீப் அப்படின்னு காமிப்போம். ஸோ ஸ்லீப் அப்படின்றத ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லோட் ஆகும். ஸோ நம்மளோட மணி வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து இவ்வளோ ஆன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நியூ டே லோடிங் அப்படின்றதுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டே அப்படின்னு காமிக்கும். ஸோ இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்கும். நமக்கு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் விடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு போய் காரெல்லாம் தொடச்சிட்டு ஸோ ஆட் போயிட்டுருக்கு கைஸ். இந்த கேமில் வந்து ஆட் தான் ரொம்ப தொல்லையாக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு ஆட்னா பிடிக்கும், எத்தனை பேருக்கு ஆட்லாம் பிடிக்காது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த கேம் இந்த மாதிரி கேம் தான் நான் சொன்னது. ஓகே, ஸோ நம்ம வந்து காரெல்லாம் தொடச்சிட்டு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இவங்க வந்து நமக்கு வந்து இது போட காசு வந்து அதிகமாகும். ஸோ நம்ம வந்து தொடச்சி வச்சுருந்த கார் கூட வேஸ்ட் ஆகிடுச்சுப்பா. என்னென்னா நம்ம வந்து தொடச்சி வச்சுருந்தாலும் நெக்ஸ்ட் டே வந்து அழுக்காயிடும் நம்ம விற்கிறதுக்குள்ளே. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக துடைக்கணும். தொடச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து டேப் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். டேப் இருக்குது, காஃபி எல்லாமே நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஸோ இப்போ வந்து இந்த பிளாக் கலர் கார் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சி பார்த்து வாங்கினேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இந்த கார் வந்து தொடச்சிட்டேன். இப்போ இது வந்து துடைக்கணும். ஸோ எத்தனை பேருக்கு கார் கேம்ஸ் இந்த மாதிரி சேல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய கேமிங் ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். எத்தனை பேருக்கு வந்து போடலாம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லுங்கள். பட் எனக்கு எது தோணுதோ அதான் நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேம். ஸோ இந்த மாதிரி தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கார்கிட்ட போகலாமா? பாருங்கள், நான் கார் வந்து பார்க் பண்ணியிருக்க லட்சணத்துலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன்.
ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நம்ம எவ்வளோ இப்போ 16,000 வச்சுக்கோங்க, 6,000 வச்சுக்கோங்க. 6,000 வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 6 + 6 12, ஸோ 12,000 அந்த மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். ஏன்னா அதே ப்ரைஸுக்கு போட்டோன்னா அதை விட கம்மியாக கேட்பாங்க. இப்போ நீங்கள் 12,000 போட்டிங்கன்னா 10,000 அட்லீஸ்ட் அவ்வளோவாது வரும். அதனால தான் நான் வந்து இப்படி சொன்னேன். ஸோ நம்மளோட ஆஃபீஸ் வந்து நாமளே வந்து டெக்கார் கூட பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணி முடித்தோடனே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ட்ராப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே போனீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். இதுதான் நம்மளோட கம்ப்யூட்டர். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். அது அப்கிரேட் அப்படின்னு இருக்கலாம். கார் ஃபார் சேல் அப்படின்னு பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ கார் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நாட் ஆன் சேல் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து 6,000. ஸோ 6,000 + 6,000 12,000 மட்டும் போடுறேன். ஸோ 12,000 வந்து போட்டாச்சு. புட்டிட்டு ஆன் சேல். அடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து இது டேபில் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே நின்றுக்கோங்க. நீங்கள் வந்து டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ட்ராப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் வந்து இப்போ இந்த கார் தான் வந்து சேல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து என்ன மாடல் அப்படின்னு பார்த்துக்கலாம். M6 ஆகும். ஓகே, ஸோ ஐயோ தெரியாமல் ட்ராப் அமைக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து வெப்பேஜ் கார் ஃபார் சேல் அப்படின்னு அமைக்கிட்டிங்கன்னா மேலே வந்து இந்த ஆப்ஷன் வந்து வரும் உங்களுக்கு. இது வந்து என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ 5,000. ஸோ 10,000 வந்து போட போகிறேன். ஸோ 10,000 வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கார் வந்து 5,000 தானா, இது வந்து நான் 12,000 வேணாம் 15,000 போடலாம். ஸோ அதுக்கு தக்கின காசு தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து புட்டிட்டு ஆன் சேல் போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராப் அப்படின்னு பண்ணிட்டோன்னா இதுதான் நம்மளோட ஆஃபீஸோட பேர், காத்ரி ஷோரூம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணணும். நம்ம ஆஃபீஸ்க்கு யாராவது கண்டிப்பாக வருவாங்க. வந்து கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து பார்கின் பண்ணுவாங்க. நமக்கு ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஓகே அப்படின்னு தோணுதோ அவ்வளோ வந்து கொடுக்கணும். நம்ம வந்து ஆஃபீஸ் வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டு போகணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போய் ட்ராவல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கார் மார்க்கெட் போய் பார்க்கணும். மோஸ்ட்லி இப்போ கார் இருக்காது, நான் சொன்னேன்ல. ஓகே, இப்போ நான் வந்து நெய்பர்ஹுட்டில் போய் அங்கேருந்து ஒரு காரை வந்து இழுத்துட்டு வர போகிறேன். என்னது இது நம்மளோட கார் தானே? ஓ, புது கார் போட்டிருக்காங்களா? ஓகே, இப்போ வந்து இவங்கள போய் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளோட காருக்கு ஏற்ற ரேட் வந்து காமிப்பாங்க. ஸோ ஆட் போயிட்டுருக்கு. ஆடுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போது. ஸோ இவங்க வந்து 6,000 சொல்கிறாங்க. ஆல்ரெடி காரை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாத நிலமையில இருக்கும். ஸோ நம்ம வந்து மெதுவாக ஒரு காரை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ஏதோ கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. மேலே வந்து ஒரு மனுஷ பொம்மை காமிக்குது இல்லை. ஸோ அதுதான் வந்து நம்ம ஆஃபீஸ் ஷோரூமுக்கு வந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மீனிங். ஸோ வாங்க இப்போ ஆஃபீஸ் இங்கே தானே இருக்குது. ஓகே, ஸோ எந்த கார் வந்து பார்க்க வந்திருக்காங்க? இதோ இந்த கார் தான். என்ன சார், என்ன கார் அங்கே வந்திருக்கீங்களா சார்? ஓகே, எவ்வளோ வேணும் உங்களுக்கு? ஸோ இது வந்து 10,000 சார். 7,000 ரூபாவா சார்? சார் ரொம்ப கம்மி சார். பரவாயில்ல, 7,000 ரூபா கொடுப்போம். என்ன கஷ்டமோ என்னமோ தெரில. சரி ஓகே, நாம் போய் யாரோ வராங்கப்பா மறுபடியும். ஸோ மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்குதா, கஸ்டமர் இன் தி ஆஃபீஸ். ஸோ இவங்க தான் நம்மளோட கஸ்டமராக. சொல்லுங்கள் மாட்டோம் சார், உங்களுக்கு என்ன வேணும்? எஸ் சார், 12,000 ரூபா. 7,000 ரூபாலாம் கொடுக்க முடியாது சார், கிளம்புங்க சார். எல்லோரும் 7,000 ரூபான்னு கேட்டு என்னை மொட்டை அடிச்சிருவீங்கள்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் நெய்பர்ஹுட்க்கு போய் நம்மளோட கார் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ கார்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்பிட்டுருக்கு. தெரியாமல் இந்த இவ்வளோ காரை வாங்கிட்டுருக்கேன். பரவாயில்ல, பட் ஸ்டில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம இதை ஓட்டிகிட்டு போய் தான் ஆகணும். எப்படியோ நம்ம எடுத்துகிட்டு போய் ஷெட்டில் தான் விட்டு ஆகணும் மோஸ்ட்லி. ஏன்னா நான் வந்து அப்படியே இடித்து இதை வந்து இதாக்கிடுவேன். ஐ மீன் ஷெட்டில் விடாதெல்லாம் இருந்தது இந்த காரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடுற நிலைமைக்கு வந்துடுவோம் போல். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம ஆஃபீஸ்கிட்ட விட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ என்னோடய கார் வந்து இப்போ நான் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு.
ஸோ இந்த காரை இப்போ நான் வந்து பார்க் பண்ணணும், அதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டம். ஓகே சார், ஈஸியாக பார்க் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து தொடச்சி வச்சுட்டு போகலாமா? ஸோ தொடச்சி வச்சுட்டு கஸ்டமர் வராங்கப்பா. வாங்க சார், வாங்க சார், வாங்க, எங்கள் கார் தான் விற்கிறோம், வாங்க சார். என்ன சார் வேணும் சார்? இது வந்து 12,000 ரூபாய் சார். 8,000 ரூபாய் தரீங்களா? என்ன சார்? சார் பார்க்க பணக்கார மாதிரி இருக்குங்க, 12,000 ரூபாய் சார்ன்னு சொல்லுங்க. சரி ஓகே சார், 8,000 ரூபாய். என்ன சார் நீங்கள்லாம் போய் இப்படி பண்ணலாமா சார்? எனக்கு பிடிச்ச கார் சார், பார்த்து வாங்கினேன் சார். ஸோ இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதோட பார்ட் 2 வேணும்னாலும் கேளுங்க, நான் வந்து இன்னொரு வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ணுவேன் நாளைக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.